கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பிக் கொடு. மத்தியு 5வது அதிகாரம் 39வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இங்க கர்த்தர் சொல்றாரு, தீமையோடு எதிர்த்து நிக்க வேணாம். ஒருத்தன் உன்னோட வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அநேகர் நினைத்து கொள்வது என்னன்னா, ஒரு கன்னத்துல நம்ம அடி வாங்கிட்டோம்னா மறு கன்னத்துலயும் அடி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இங்க சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. நம்மளோட கன்னத்துல தான் வலது கையை வைத்து வலது கன்னத்தில் அறிய முடியும். ஆனா நம்ம மற்றவர்கள் அடிக்கும் போது அவங்களோட இடது கன்னத்துல தான் அடிக்க முடியும், வலது கையை வைத்து. நல்லா இங்க தெளிவா ஏசப்பா சொல்லியிருக்காரு, உன்னோட வலது கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளோட வலது கையை வைத்து அவங்களோட இடது கன்னத்துல தான் அறைய முடியும். ஆனா இங்க தெளிவா இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒருத்த உன்னை மட்டையா இப்ப நம்ம வலது கன்னத்துல அடிக்கணும்னா ஒருத்தவங்களை இப்படிதான் நம்ம அடிக்க முடியும், ஒரு மட்டையா தண்டிக்க முடியும். அப்படின்னா குழந்தைய தட்டுற மாதிரி. ஒருத்த உன்னை பலவீனன்னு நினைச்சு, அது ஒரு பர்சனோ இல்ல பிசாசோ யாரோ உன்னை பலவீனன்னு நினைச்சு உன்னை வலது கன்னத்தில் மட்டையா தட்டினா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், நீ நல்லாவே என்னோட இடது கன்னத்தை நீ அடி, திருப்பி கொடுங்க. அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க அடி வாங்கிட்டே இருக்கணும்ன்றது கர்த்தர் சொல்லல. ஒருத்தன் உன் கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டினா, நீ உன்னை பலவீனன்னு நினைச்சு அவன் உன்னை பேசினாலோ, உன்னை மட்டையா, ஒரு குழந்தைய தானே நம்ம அப்படி தட்டுவோம், ஏன்னா அவங்க ஒண்ணுமே பலவீனனா இருக்காங்க, அதனால மட்டையா தண்டிக்கிறான், மட்டையா உன்னை பேசுறான். ஆனா நீயும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், கர்த்தருக்குள்ள நான் பலவனா இருக்கிறேன், அதனால என்னோட இந்த கன்னத்தையும் நீங்க காத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தர் எப்பயுமே அவர் பாடுகளுக்கு உட்பட்ட தேவன் தான். ஆனாலும் நம்ம சில இடத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிசாசு கிட்ட போய் அடி வாங்க நம்மளால முடியாது, சில மனுஷங்க கிட்டயும் பேச்சு வாங்க முடியாது. அதனால நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், நீ பேசு, ஆனா நீ பேசுறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீங்க கர்த்தருக்குள்ள எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.